Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா under 20,000 குள்ள என்ன பெஸ்டான 5G மொபைல்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Redmi தரப்புல இருந்து வந்து பார்த்தா Redmi Note 13 5G. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தா 18,000 ரூபாய்க்கு வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் நமக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்டார்ட் வேரியன்ட் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்துட்டு 16,500 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே கிடைக்குது ஒரு சில டைம்லாம். ஸோ இதில் நமக்கு வந்து 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek 6080 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் டே டு டே யூசேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹைப்பர் OS வந்து பார்த்தா கூடிய சீக்கிரம் வந்து கிடைச்சிடும். பட் இப்போ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா சொல்லிட முடியாது. பட் டீசென்டான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்குது. Redmi Note 13 5G பெஸ்ட்டான விஷயமே வந்து பார்த்தா பெசல்ஸ் தான் ரொம்ப வந்து பார்த்தா கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதில் பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ நமக்கு வந்து பார்த்தா 17,500 அந்த பிரைஸ்ல நமக்கு ஃப்ளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் நமக்கு வந்து பார்த்தா 16,500 அந்த பிரைஸ்க்கே வந்து கிடைக்குது. நீங்க Redmi பிராண்ட்ல இருந்து ஒரு 5G மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா Redmi Note 13 5G வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Samsung தரப்புல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண Samsung F15 5G. இது கூட நமக்கு வந்து பார்த்தா அந்த பிரைஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதுல உங்களுக்கு வந்து 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 800 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல்ல வந்து பார்த்தா பெசல்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் திக்னஸும் வந்து பார்த்தா ஜாஸ்தி 9.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாச்சும் வந்து பார்த்தா ஓல்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek 6100 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தா எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு சார்ஜர் வந்து பார்த்தா வராது. ஸோ நம்ம தனியாக தான் வாங்கணும். கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா One UI 6 வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. மொபைலோட பெஸ்ட்டான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கான Android அப்டேட் வந்து கிடைக்கும். 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா பெஸ்ட்டான விஷயம். இந்த மொபைலோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா 13,000 வந்து சேல் பண்றாங்க. ஸோ அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. பட் அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெசல்ஸ் திக்னஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னா மட்டும் இதை பாருங்க. மற்றபடி வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் OnePlus தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 Lite. ஸோ நமக்கு OnePlusலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து வேறு எந்த ஃபோனும் பெஸ்ட்டாக வந்து இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா Nord CE3 Lite தான் வந்துருக்கு. ஓகே, இந்த மொபைலில் வந்து பார்த்தா 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 680 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவோம். 5000 mAh பேட்டரி, 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கேமரா வந்து இருக்கு. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Oxygen Android 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு Android 15 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும். இந்த பிரைஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தா 2000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 2000 ஜாஸ்தியாக இருந்துச்சு. 20,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா OnePlus கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படின்னா வந்து OnePlus Nord CE3 Lite வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே வந்து கிடையாது. இது ஒரு LCD டிஸ்ப்ளே தான். பட் ஆனால் இந்த அந்த LCD பேனல் நமக்கு வந்து நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரெண்டு பெஸ்ட்டான மொபைல் இருக்கு. ஒன்று மோட்டோட G54, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா G84. G54 வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது பெஸ்ட் கிடையாது. இப்போ அதில் LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு G84 வாங்கினீங்க அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பேனலாக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1300 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு டுவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50+8 வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 மெகா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு OnePlus Nord CE3 Liteல பார்த்து அதே சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து டீசெண்டான பர்ஃபார்ம் வந்து பண்ணும். இந்த மொபைல் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா க்ளீன் பியூர் ஸ்டாக் அண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ மெயின் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிங்கன்னா Android 14 அப்டேட் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். பட் Android 15 வந்து கிடைக்காது. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தா 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு வந்து 1 இயர் முடிஞ்சிருச்சு. 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தா மெயின் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு மோட்டோ நல்ல பிராண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீன் பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தா 18,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் iQOO Z9 5G. ஸோ இந்த மொபைல் நமக்கு இன்னும் வந்து பார்த்தா லான்ச் ஆகலை. ஸோ மார்ச் 14 வந்து பார்த்தா மொபைல் லான்ச் ஆக போகுது. பட் இந்த மொபைல் இப்போயே நமக்கு வந்து பார்த்தா ப்ரைசிங் எல்லாமே வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு முதல்ல வந்து ஒரு பிராண்ட் வந்து பார்த்தா லான்ச் பண்ணும்போது நம்ம ப்ரைசிங்லாம் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டே வந்து பார்த்தா ப்ரைஸாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் மொபைல் வாங்குறதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு என்ன வாங்கிக்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தா 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா 50+2 டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா FunTouch OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்கும். 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டியூவல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7.8 திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek 7200 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா டீசென்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராஸ் வந்து பார்த்தா மொபைல் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ரிவ்யூஸ்லாம். இந்த மொபைல் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தா 18,000 வந்து இப்போ சேல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ICICI HDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் 2000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி அப்போ நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அண்டர் 20,000 வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 என்ன பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.